என்னடாச்சு? காளி, உனக்கே தெரியும் நம்ம வீடு கொஞ்சம் சிறுசு. தம்பிக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. பாவம் சின்னஞ்சிறுசுக. நீ பாதி நாள் ஜெயிலில் இருப்ப, பாதி நாள் வெளியில் இருப்ப. அதுக்கு என்னப்பா? அப்படியே உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்ச நாள் செட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே. அம்மா, ஏம்மா பார்த்துட்டு இருக்க? சோத்துல கிட்ட விஷம் வச்சுட்டியா என்ன? அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. ஆனா அம்மாவுக்கு தான் மனசு வரல. அதாவது உனக்கு அழுத்த பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளாம, ஊருக்கு முன்னாடி காரி துப்பி அசிங்கப்படுத்தாம நாசுக்கா வெளியே அனுப்பியிருக்கானுங்க. உனக்கு என்னப்பா, நீ தனி கட்ட, நீ பேசுவ பேசு. உன்னையாவது இவ்வளோ பெருசு வளர்த்தி ஆளாக்கி இப்போதான்டா வீட்டுட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. நான்லாம் வெளியே வந்தோடனே வெளியே அனுப்பிட்டானுங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி ஏமாற்றி திருடி நிம்மதியாக சாப்பிட்றேன். அசால்ட்டுடா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நாளைக்கு குரு ரிலீஸ். புகை வந்துட்டு இருக்கு. ஜன்னலை கூட சாத்த மாட்டியா? போ போய் டாக்டர் கூட்டிட்டு வா போ. ஐயா ஐயா, கேட்கணும்னு நினச்சேன். நான் கோமாவுக்கு போனதுக்கப்புறம் நீ தானே முதல்வராக இருக்கனா? சதீஷில் எப்படி முதல்வர் ஆனா? தலைவர், நான் உங்கள்கிட்ட அரசியல் படித்தவன், நேர்மையாக இருந்தேன். அது ஒன்று தான் நான் பண்ண தப்பு. அவங்க குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு, ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு குறுக்கு வழியில் நாற்காலியில் உட்காந்துட்டாங்க. கட்சி கெட்ட பேர் வரும்னுட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். மதுபானம் இலவசம், மாணவர்களுக்கு ஐபோன் இலவசம், திரையரங்கில் டிக்கெட் இலவசம். என்னையா அது? நம்ம வேணா போயிட்ட. நான் இங்கே தான் இருப்பேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் வந்தாகணும். வணக்கம் தலைவரே. ஊழலில் முதலிடம் நிதியமைச்சர். யார் அந்த அருமை பிரகாசம்? கருமம், என் புள்ள தான் தலைவரே. நீங்க தான் பேர் வச்சிங்க. அருமை பிரகாசம். நம்ம பேர் சொல்ற மாதிரி வளரணும். அருமை பிரகாசம் நம்ம பேர் சொல்ற மாதிரி வளரணும். தலைவரை எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசுவோமே. இங்கே தான் இருப்பேன். அவன் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி, எங்கேயா அவன்?
காலங்காத்தாலே கட்சி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கீங்க. இதான் நம்ம கட்சி ஆஃபீஸா? நல்லா தான் இருக்கு. தம்பி. வணக்கம் பெரியவரே. நான் யாருன்னு தெரியுதா? சுதந்திர போராட்ட தியாகியா? என்ன தலைவா இவருக்கு தான் விழா எடுக்கணுமா? எடுத்துடலாம். கட்சி ஆரம்பிச்சது யாருன்னு தெரியல, கட்சியை தொடங்கினது எதுக்குன்னு தெரியல. நீ எல்லாம் ஒரு அமைச்சர். கொஞ்ச நேரம் வாய முட்டு சுமார். என்னையா நடக்குதுங்க? தேர்தல் அறிக்கையில் மொத்தமும் பார்த்தா இலவசம் போட்டிருக்கீங்க. இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிடலான்னு பாக்குறீங்களா? இல்லை தலைவரே. ஞானா, டேய் ஞானா, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. புரியல? உலகத்தில் இருக்க உசுரெல்லாம் மழையை நம்பி வாழ்ற மாதிரி மக்கள் எல்லாம் நேர்மையான ஆட்சியை நம்பித்தான் வாழ்றாங்க. இங்க என்ன நடக்குது? மக்கள்கிட்ட சுரண்டத்தானே நீங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை தலைவரே. என்ன அப்படி இல்லை? ஊழல் ஊழல் ஊழல், அம்புட்டு ஊழல். பிறக்கிற குழந்தையில இருந்து பணத்தை புதைக்கிற மயான வரைக்கும் ஊழல். யார் யாரு? பொதுப்பணித்துறையில நம்ம கட்சியை உருவாக்குறவர். 50 கோடி ஊழல். இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? பால்வளத்துறையில கோபால இருந்தாரு. 100 கோடி ஊழல். கோவால என்னவா இருந்தாரு? கோவா இல்ல கோபா. இதுல இருக்க கணக்குப்படி இது நாள் வரைக்கும் மக்கள்கிட்ட சுரண்ட பணமெல்லாம் கட்சி நிதிக்கு உடனே வரணும். அதையெல்லாம் நான் மக்கள் நலனுக்கு திருப்பி கொடுக்க போறேன். நிறுத்தியா? என்னங்க தலைவரே வாயா போயான்னு மரியாதை பேசுறீங்க? டேய், நீ எதுவும் பேசாத. இந்த பாருங்க தலைவரே, கொள்கைக்காக வெறி பிடிச்சி ஓட்டு போட்டதில் அந்த காலம். இப்போ ஒரு குவார்ட்ரு, ஒரு பிரியாணி இதை வாங்கி தந்தது தானே வரான். அவன் டிவிஎஸ் 50 கொடுத்தான், ஜெயிச்சிட்டான். அப்புறம் நான் கை நட்டி கோண்டா கொடுத்தேன். இப்படி தான் டிவி அது இதுன்னு இலவசமாக குழந்தைய தவிர இங்கே மக்களுக்கு சேவை பண்ண எவனும் வரலையா? மக்களும் அதை எதிர்பார்க்கறதில்ல. நல்ல ஜனங்க. இதை பாருங்க தலைவரே, வீடு தரும் உங்களுக்கு ஒரு டிரைவரு, ஒரு காரு, எங்கே வேணாலும் சுற்றுங்க. பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மேடை போட்டு தரேன், அங்கே பேசுங்க. அப்படி இல்லையா மைக்கை கட்டி கையில் கொடுக்குறேன், வண்டியிலே பேசிட்டு போங்க. இதெல்லாம் மீறி உங்கள் உடம்புல தெம்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். மேற்படி நல்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். அறிவிச்சுட்டாங்க, இப்ப போய் தலைவரை பகைச்சுக்கிட்டீங்களே. இவனுக்காக போய் தலைவரையே பகைச்சுக்கிட்டீங்களே. வர்ற எலெக்ஷன்ல தலைவரை எதிர்த்து எப்படி நிக்க போறோம்னே தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு இளவுமே புரியல. என்னமா அவர் என்ன பத்தி மட்டுமே சொல்ற மாதிரி பேசுறீங்க? லிஸ்ட்ல வேணா முத பேர் என்னோட தான் இருக்கலாம். ரெண்டாவது பால்வளத்துறை, மூணாவது மீன்வளத்துறை. உங்க எல்லாரையும் சேர்த்தா ஏன் சொல்றாரு? என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாமா? நான் நிதி அமைச்சரா பொறுப்பேற்று 12 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கட்சியோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? வெறும் 2000 கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி. 30 மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கேன். நான் வரதுக்கு முன்னாடி உண்டியல் குளிக்க பிச்சை எடுத்தெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல இருக்கே. அதெல்லாம் சரிங்க. சென்ட்ரல்ல உச்சியில உட்காந்துருக்கானுங்களே, அவனுங்க நம்ம மேல செம கான்ல இருக்கானுங்க. சிஐடி, ஐடி, அமலாக்கத்துறை, சிபிஐன்னு பில்லி சுனித்தை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மேல ஏவ போறானுங்க. இந்த நிலைமையில மக்கள் மத்தியில கொண்டு போய் பணத்தை எப்படி சேர்க்க போறீங்க? மிஸ்டர் உத்தமன், கல்வித்துறை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. நம்ம எல்லார் கையிலயும் ஒரு போன் இருக்கும். அந்த போன்ல அட்லீஸ்ட் ஒரு கேமாவது இருக்கும். மக்கள் காமனா விளையாடுற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேம்ஸை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யாருக்கு பணம் கொடுக்கணுன்ற லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு கேம் போனஸ்ன்ற பேர்ல லீகலாவே கொடுக்க முடியும். வாக்காளர் ஒவ்வொருத்தருக்கும் பணம் அனுப்புறதுக்கு நம்ம கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. இது எங்களோட பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ற ஸ்பெஷல் சர்வீஸ். இந்த டிவைஸ் உங்க கையில இருந்தா போதும் சார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வித்தின் செகண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தை யாருக்கு வேணா எப்ப வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். நோ டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி அன்ட்ரேசபிள். பட் பி கேர்ஃபுல் சார். பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் ஆனாலோ இல்ல உங்க டிவைஸ் தொலைஞ்சாலோ இல்ல பிரேக் ஆனாலோ உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த மணியும் டெட் மணி தான்.
நீங்க மறுபடியும் மெக்சிகோ வந்து 5 days வெரிஃபிகேஷன் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களால உங்க டேபை திருப்பி தர முடியும். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல் சார். கிராசியஸ். இந்த டிவைஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இது ரொம்ப சேஃபா ஒரு லாக்கர்ல வச்சிருக்கோம். தலைவர் உத்தரவு கொடுத்த உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் உடனே போய் சேர்ந்துரும். நம்ம நினைச்ச அமௌண்ட்டை நினைக்கிற நேரத்துல அவங்க அக்கௌண்ட்ல லீகலாவே போடலாம். எவனும் ஒன்றும் கேட்க முடியாது. தலைவரே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உத்தமன், ஐயா உங்க மொபைலை கொஞ்சம் பாருங்க. தலைவர் ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கலான்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஒரு குடும்பத்துக்கு 50,000 கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இப்போ தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி கண்ணு, டெக்னாலஜி. தமிழ்நாட்டில் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒருமா சரி ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இது வேணும். அவன்கிட்ட போஸ்ட் ஓட்டுறதுக்கே காசு இல்லை. எப்படி தேர்தலை சமாளிக்க போகிறோம் பார்ப்போம்.